rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wa sallallahu wa sallama ala sayyidina wa nabiyyina wa maulana Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فيا عباد الله أوصيكم بتقوى الله التقوى تنجيكم من عذاب الله. அகிலமெல்லாம் படைத்து அவைகளை ஆட்சி செய்கின்ற வல்லமை மிக்க அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அகிலத்துக்கு அருளாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையாறுகள் தோழர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் சொன்னதன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு முற்றிலும் வழிபட்டு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். இந்த மாதத்திலே சிறப்பான ஒரு நன்னாளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நாள் பராஅத்துடைய நாள் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். பராஅத்துடைய நாளிலே நாங்கள் பள்ளி வாசல்களிலே ஒன்று சேர்ந்து, வீடுகளிலும் சிலர் ஒன்றாக சேர்ந்து சூரா யாசீனை ஓதி அல்லாஹு தஆலா இடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அது போன்று இன்னும் பல நல்ல விடயங்களை பராஅத்துடைய இரவையிலே நாங்கள் செய்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த குறிப்பான சில அமல்கள் பராஅத்துடைய இரவையிலே மரணித்த மனிதர்களை ஞாபகப்படுத்துவார்கள், அவர்களுடைய மண்ணறைகளை தரிசிப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்கள், குறிப்பாக பராஅத்துடைய நாளிலே. அதோடு நாங்கள் தர்மங்கள் செய்கிறோம். விசேஷமாக ரொட்டியை சுட்டு அதை பள்ளிவாசல்களுக்கு அனுப்புவார்கள் நாட்டுப்புறங்களிலே. அந்த ரொட்டி ஏழைகளின் வயிற்றிலே எப்படியோ போய் சேருகிறது. தர்மம் என்ற அடிப்படையிலே இவைகளை நம்முடைய முன்னோர்கள் பராஅத்துடைய தினத்திலே செய்து வருகின்றார்கள். ஆனால் பின்னால் வந்த ஒரு சமூகம் நாங்கள் செய்கின்ற எல்லா விடயங்களுக்கும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பித்அத் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் இந்த பல்லீதியை அவர்கள் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சென்ற மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகம் சென்றார்கள். அதிலே கொண்டாடுகிறவர்களை பார்த்து பித்அத் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் செய்கின்ற நல்ல பல அமல்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டு என்ன சொல்கிறார்கள்? பித்அத் பித்அத் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகள் கிரந்தங்களிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லட்சக்கணக்கான ஹதீசுகளை ஒன்று திரட்டி 7000 ஹதீசுகளை தங்களுடைய சஹீஹிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். 7000 ஹதீசுகளுக்கு மத்தியிலே குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், இந்த ஹதீஸ எல்லா கொள்கவாதிகளும் பாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் தூண்டல் போட்டு, தூண்டலிலே இரையை போட்டு மீன் பிடிப்பது போன்று சுன்னத் ஜமாஅத்தினர்களை பிடிப்பதற்கு அவர்கள் போடுகின்ற கையாளுகின்ற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? குல்லு பித்அத்தின் லலாலா, இந்த ஹதீஸை தான் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை மனிதர்கள் செய்தால் அது பித்அத் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சுன்னத் ஜமாஅத்தினர்களாகிய நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுன்னத் ஜமாஅத்துக்கு அப்பால் பட்டவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் விளக்கம் சொல்லும் பொழுதுதான் அங்கே தவறு ஏற்படுகிறது.
விளக்கம் சொல்லும் பொழுதுதான் அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்காத ஒரு விடயம் இந்த காலத்தில் அப்படி நடப்பது இல்லை. நாம் செய்கின்ற எல்லா விடயங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தவைகள் தான். பராத்துடைய இரவை அமல்களை கொண்டு ரசூலுல்லாஹ் அறவே கழிக்காமல் மௌனமாக சும்மா இருந்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை கொண்டு வாருங்கள். அந்த நாளிலே ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வை தேடி பார்க்கிறார்கள். பக்கத்தில் உறங்கிய ரசூலுல்லாஹ் இல்லை, ஜன்னத்துல் பக்கீயிலே இருந்தார்கள். அதிகமான நேரம் மையவாடி சஹாபாக்கள் 10,000 பேர் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறீர்கள் என்று தேடி அலைந்து கண்டுபிடித்து கேட்கும் பொழுது இது பராத்துடைய இரவென்று ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தார்கள். ஹதீஸிலே வருகிறது. நாங்கள் சூரா யாசீனை ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இல்லாத ஒன்றாக அது இருந்தால் அது பித்அத். யாசீன் சூரா இல்லாமல் இருந்ததா? நாங்கள் எத்தனையோ ஸலவாத்துகளை ஓதினோம். ஸலவாத்துகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஓதினார்கள். பின்னால் வந்தவர்கள் அந்த ஸலவாத்துகளை பல்வேறு விதமாக அவர்கள் அமைத்தார்கள். அப்படி அமைக்க முடியுமா முடியாதா? ஸலவாத்துக்கு ஆதாரம் இருந்தால் முடியும். ரசூலுல்லாஹ் ஸலவாத்து அவர்களுடைய காலத்தில் ஒரு விதமாக ஓதினார்கள். பின்னால் வர 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 இப்பொழுது லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் எல்லாமே ஸலவாத்து தான். எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லப்படுகிற ஸலவாத்துகள் தான். ஆகவே ஸலவாத்துக்கு ஆதாரம் உண்டு. நாம் செய்கிற எல்லா விடயங்களுக்கும் மௌலூது ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பத்ரு ஷுஹதாக்களை படித்து பாராட்டி படிக்கவில்லையா? ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை பாராட்டி படிக்கவில்லையா? அதைத்தான் நாங்கள் வார்த்தைகளாக மாற்றி நமக்கு முன்னால் வந்த பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் மௌலீதுகளாக அமைத்து தந்தார்கள். எல்லாமே அன்று இருந்தவைகள் தான். அன்று இல்லாத ஒன்று சஹாபாக்களுடைய காலத்திலோ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அறவே இல்லாத ஒரு விடயம் இன்று அப்படி யாராவது செய்கிறார்களா? அப்படி யாரும் செய்வதில்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படை எங்கே இருந்து வருகிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்துதான் அந்த அடிப்படை வருகிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எல்லா நல்ல காரியங்களையும் செய்கிறோம். இன்னொரு விளக்கத்தையும் சில மகான்கள் சொல்வார்கள். குல்லு பித்அத்தின் என்று சொன்னால் எல்லா பித்அத்துகளுக்கும் எல்லாம் என்ற கருத்து கொடுத்தாலும் எல்லாம் என்ற விளக்கம் கொடுக்க முடியாது. எல்லாம் என்ற விளக்கம் அப்படி கொடுப்பதாக இருந்தால் குர்ஆனிலே நாங்கள் சில வரலாறுகளை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டார்கள் ஒரு தடவை. கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ், யா அல்லாஹ், எப்படி மௌத்தானவர்களை நீ உயிர்ப்பிக்கிறாய்? அரினி, அதை எனக்கு நீ காட்டியா அல்லாஹ்? அப்படி கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா திருப்பி கேட்டான், அவலம் தூமின், நீங்க ஈமான் கொள்ளலையா, விசுவாசம் வைக்கலையா? அப்படி நான் மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று. காலு பலா, நான் நம்புகிறேன், விசுவாசம் வைக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். பல் லி யத்மஇன்ன கல்வி வலாக்கின் லி யத்மஇன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது யா அல்லாஹ், நீ எனக்கு காட்டணும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு ஆசை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா இப்பொழுது என்ன செய்தான் தெரியுமா? அவங்களுக்கு அதை காட்ட போறான். எப்படி மௌத்தான பின்னால் உயிர் கொடுப்பேன் என்பதை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி காட்டினான் தெரியுமா? கஹுது அர்பஅத்தம் மினத் தைர், 4 பறவைகளை பிடித்து எடுக்குமாறு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். அந்த 4 பறவைகளை எடுத்து அதை அறுத்து அதை துண்டு துண்டாக ஆக்கி 4 பறவைகளையும் ஒன்றாக பல் பண்ணி அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? சும்மஜிஅல் அலா குல்லி ஜபலின், எல்லா மலைகளிலும்
அந்த பறவைகளுடைய மாமிச துண்டுகளை கொண்டு போய் வைக்குமாறு அல்லாஹ் தஆலா சொன்னான். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு காலத்திலே உலமாக்கள் மட்டும் சட்டங்களை படித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் கேட்கும் பொழுது பதில் சொன்னார்கள். இப்பொழுது சட்டத்தை பாமரர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. ஆகவே இங்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கிறான் குல்லு ஜபலின். ஜபலுன் என்று சொன்னால் மலை, குல்லுவை சேர்த்தால் எல்லா மலையும் என்று கருத்து வருகிறது. குல்லு பிதுஅத்தின், எல்லா பிதுஅத்துகளும், எல்லா பிதுஅத்துகளுக்கும் விளக்கம் எல்லா பிதுஅத்தும் தான் என்று வைத்துக் கொண்டால், நல்ல பிதுஅத்துகள் பிதுஅத்துல் ஹசனா, பிதுஅத்துல் சய்யியா, பிதுஅத்துகளை 5 விதமாக இமாம்கள் பிரிக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா பிதுஅத்தும் என்ற முடிவுக்கு வந்தால், முதலாவது பிதுஅத்தை செய்தவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை புத்தக ரூபத்திலே அமைப்பதற்கு அவர்கள் தான் உத்தரவு கொடுத்தார்கள். அதை ஒரு நேரத்திலே அவர்கள் மறுத்தார்கள். பிறகு சஹாபாக்கள் ஹாஃபில்கள் எல்லாம் யமாமா யுத்தத்திலே வஃபாத்தாகி விட்டார்கள். எதிர்வரும் காலங்களில் யுத்தங்களில் மீதி உள்ளவர்கள் வஃபாத்தானால் குர்ஆனுடைய நிலை என்ன ஆகும் என்று கேட்ட பின்னால் தான் அபூபக்கர் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியென்றால் அது பிதுஅத், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இல்லாத ஒன்று அங்கு ஆரம்பம் ஆகிறது. அப்படி பிதுஅத்துகள் எல்லாமே நரகம் என்ற முடிவுக்கு வந்தால், முதலாவது அங்கு பங்கு அந்த சட்டத்துக்குள்ளே நுழைகிறவர்கள் சஹாபா பெருமக்கள், அதிலும் குலஃபாஉர் ராஷிதீன்கள். நஊது பில்லாஹ். அப்படி ஒரு மார்க்கம் அமையலுமா? அப்படி ஒரு மார்க்கம் வருமா? ஒரு நாளும் வராது. சும்மா யாரோ பேசுகிறான் என்பதற்காக ஒரு சாரார் பேசுகிறார்கள். அப்படி சஹாபாக்கள் அதிலும் உத்தமர்கள். அப்படி ஒரு பகிரங்கமான ஒரு விவாதம் கொழும்பு மாநகரத்திலே பண்டார் நாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலே எல்லா பிதுஅத்தை செய்தவர்களும் நரகவாதி என்று சொன்னால், குலஃபாக்களிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று கேட்டபொழுது ஆமென்றார்கள். நஊது பில்லாஹ். மார்க்கம் இங்கு போகிறது. அப்படி சொன்னார்கள் பயப்படாமல். அப்படி ஒரு மார்க்கம் அமைய இயலாது. ஆகவே பிதுஅத்துகள் எல்லாம் என்று சொன்னால், பாவமான பிதுஅத்துகள், கூடாத பிதுஅத்துகள், அசிங்கமான பிதுஅத்துகள், அப்படியான பிதுஅத்துகளை மட்டும்தான் அது உள்வாங்குமே ஒழிய சுன்னத்தான பிதுஅத்துகள், அஹ்சன் நல்ல அழகான பிதுஅத்துகள் அவைக்குள்ளே உள்வாங்கப்படுவதில்லை. அப்படி நல்ல பிதுஅத்துகளை அன்று சஹாபாக்கள் செய்தார்கள், கலீஃபாக்கள் செய்தார்கள். 20 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகிறோம். அந்த நடைமுறையை கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடைமுறையை கொண்டு வந்த பின்னால் அங்கொருவர் இங்கொருவர் அங்கொருவர் தொழுது கொண்டிருந்தார்கள். நபவி பள்ளிவாசலுக்கு உள்ளே அவர்கள் ஒன்று சேர்த்து ஒரு இமாமுக்கு கீழே அமைத்தார்கள். அமைத்துவிட்டு அழகு பார்த்தார்கள். ஒரு இமாமுக்கு கீழ் அழகாக எல்லாரும் தொழுகிறார்கள். பார்த்து விட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னார்கள்? நிஅமத்தில் பிதுஅத்து ஹாதிஹி, இந்த பிதுஅத் நல்ல பிதுஅத் என்று பாராட்டினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமரை ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வும் பாராட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய பேச்சுக்கு, அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ற விதமாக குர்ஆனிலே இந்த வஹியை இறக்கிக் கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரின் வாயிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். அவ்வளவு உயர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உமர் அவர்கள் தான் இந்த பிதுஅத்தை கொண்டு வந்தார்கள். நாம் எல்லோரும் பிதுஅத்தை செய்கிறோம், ஆனால் நல்ல பிதுஅத்தை நாங்கள் செய்கிறோம். அதை உலகம் வரவேற்கிறது, இஸ்லாம் வரவேற்கிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட உத்தமர்கள் அதை வரவேற்கிறார்கள். ஆகவே குல்லு என்பதற்கு எல்லாம் என்ற முடிவே தான், வேறு மாற்று கருத்து இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்கள் 4 பறவையை புடுங்க, அதை துண்டு துண்டாக ஆக்குங்க, அந்த துண்டுகளை கொண்டு போய் எல்லா மலைகளின் மீதும் வைங்க என்று சொன்னாங்க. அலா குல்லி ஜபலின், எல்லா மலைகளையும் வைங்க. எல்லா மலையும் தான் அதனுடைய கருத்து என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மலைக்கும் போகணும்.
நம்மள ஸ்ரீலங்கா பாவா ஆதம் மலைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவைகள் இறைச்சி துண்டு எடுத்துக்கொண்டு வரணும், இந்தியாவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும், அமெரிக்கா நடக்கிற கூத்தா. அவங்க அந்த அல்லாஹ்வுடைய ஆணைக்கு எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு 4 மலை, பிரதானமான 4 மலை, அந்த மலையில தான் அந்த இறைச்சிகளை துண்டுகளை கொண்டு வைத்து வச்சாங்க. 4 மலையைத்தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. உலகத்துல லட்சக்கணக்கான மலை இருக்குது, எல்லா மலையும் எடுக்கல. அப்ப குள்ளுவுக்கு அவங்க எப்படி விளக்கம் எடுத்தாங்க? குள்ளு என்று சொன்னா, நாங்க ஒரு விருந்தாளிய கூப்பிட்டு சாப்பாடு சமைச்சு, வீட்டுல 10 பேர் இருந்தா 10 பேருக்கும் ஏத்த மாதிரி சமைச்சு அந்த விருந்தாளிய உட்கார வச்சு விருந்தாளி கிட்ட சொல்றோம், எல்லாம் உனக்குத்தான், எல்லாம் தின்னு, உனக்காக நான் மார்க்கெட் போய் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், எல்லாம் உனக்கு. அவர் எல்லாமே விளையாடினா சொன்னவர் என்ன நினைப்பார்? அடே எல்லாம் என்று சொன்னாலும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு தான் தின்னணும், அப்படித்தான் உலக வாழ்வை அப்படி நினைச்சு கொண்டு குள்ளை சொல்லி பாவிலை நாடுகிறது, குள்ளை சொல்லி பாவிலை நாடுகிறது, எல்லாம் என்று சொல்லி சிலரை நாடுகிறது. இந்த விளக்கம் இல்லாத காரணத்தினால் தான் அன்று ஒரு சமூகத்தின் தலைவர் அவர் சொன்னார், அவர்களுக்கு இறைச்சை மட்டும்தான் பண்டியுடைய ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், இறைச்சை தவிர மற்றவரை தின்னலாம் என்று சொன்னார். அது அப்படி சொன்ன ஆதாரம் கையிலே இருக்கிறது. எத்தனையோ பேர் இறைச்ச சூப்பு காய்ச்சி குடிக்கிறாங்க. லஹமுல் ஹின்சீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே இறைச்சி மட்டும்தான் கூடாது, இறைச்சி தவிர மற்றவைகள் கூடும் என்று அவர் சொன்னார். குர்ஆனை எப்படி விளங்கணும்? விளங்க தெரியாது. பாவிலை சொல்லி குள்ளை நாடுவது, குள்ளை சொல்லி பாவிலை நாடுவது, இதெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இமாம்கள் தேவையில்லை என்றால் மாட்டிக்கொள்வார்கள். அது போன்றுதான் குல்லு பித்அத்தினுக்கு எல்லாம் என்ற கருத்து எடுத்து அதே தான் என்று ஆணித்தரமாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே உள்ள எல்லா மலைகளுக்கும் போகணும். ஆனா அவங்க அப்படி போகல. 4 மலையில வச்சு போட்டு அந்த பறவைகள் அவர்கள் அழைத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், அப்படி வைத்து போட்டு சும்மதுஹுன்ன, அந்த பறவைகளை நீங்க அழைங்க, யல்தீனக சாயா, அது உங்களிடத்தில் வரும் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா 4 மலையில வச்சாங்க. நடுவுல வந்து நின்று கொண்டு காகமே, காகம் அப்படி அந்த அங்கிருக்கிற துண்டு இங்கிருக்கிற துண்டு அங்க எல்லாமே டக்கு ஒன்று சேர்ந்தது, உருவமாக அமைந்தது, வந்து நின்றது. சேவலை கூப்பிட்டார்கள், வந்து நின்றது. தஃசீர்களிலே பார்க்கிறோம், இப்படித்தான் மரணித்த மனிதர்களை நான் உயிராக்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உங்களுக்கு தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒரு பிரயாணம் செய்தார்கள். அந்த சம்பவம் நீண்ட ஒரு சம்பவம், சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த சம்பவம் வருகிறது. அந்த சம்பவத்தில் ஒரு கட்டம் எப்படி என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கப்பலில் ஏறி பிரயாணம் செய்தார்கள். அப்படி கப்பலில் ஏறி பிரயாணம் செய்யும் பொழுது கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டார்கள் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம். இந்த வரலாறை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறது தெரியுமா? அந்த கப்பல் போய் சேருகிற அந்த ஹாபர், துறைமுகம், அங்கு ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் கப்பல்களை எடுத்துக் கொள்வார், நல்ல கப்பல்களை எடுத்துக் கொள்வார் என்றுதான் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இங்கு குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகிறான் அந்த விடயத்தை? வகான வராஹும் மலிக்குன் யஹுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா. அல்லாஹ் தஆலா குல் என்பதை இங்கே கொண்டு வருகிறான். குல்ல சஃபீனத்தின், எல்லா கப்பலையும் அந்த அரசன் அபகரித்துக் கொள்கிறான். வாசவம் அப்படியா? உண்மை அப்படியா? எல்லா கப்பலையும் அந்த அரசன் அபகரித்துக் கொள்ளவில்லை. அந்த அரசன் அபகரித்துக் கொண்ட கப்பல் நல்ல கப்பல், அழகான கப்பல், புதிய கப்பல், அதை மட்டும்தான் அபகரித்தார். பழைய கப்பல், ஓட்டையான கப்பல், அசிங்கமான கப்பல், அவைகளை அவர் எடுத்துக் கொள்வது இல்லை. அதனாலதான் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் ஓட்டை போட்டாங்க, இதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக. அப்படி என்றால் இங்கு சொல்லப்படுகிறது, ஓட்டை பழசிகளை செல்ல குல்ல சஃபீனத்தின்,
எல்லா கப்பலும் தான் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப எல்லா கப்பலுக்கும் எல்லா கப்பலும் தான் என்ன முடிவே தான் கருத்தென்று சொன்னா பிழையாகுது, விளக்கம் பிழையாகுது. அதனால குல்லைக்கு என்ன நாம் எப்படி கருத்து கொடுக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த குல் எது தெரியுமா? பித்அத்து ஸய்யிஆ, பாவமான பித்அத்துகள், பாவத்துக்கு வழிகோலக்கூடிய பிதுகத்துகள் இருக்கிறதே, அந்த பிதுகத்துகள் எல்லாமே நரகலோகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே ஒழிய யாசீன் ஓதுகிறவன், ரொட்டி சுட்டு பள்ளிவாசலுக்கு அனுப்புகிறவன், அப்படி கபரிலே போய் ஜியாரத்து அவர்களை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. எதிர் வருகின்ற அந்த பராத்துடைய 24ஆம் திகதி எங்களுடைய தேவட்டக்காக பள்ளிவாசலிலே யாசீன் ஓதி பிரார்த்தனைகள் செய்வதற்காக நம்முடைய ஹசன் மௌலானா அவர்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அன்று இரவு பொதுமக்கள் இங்கு வருகை தர வேண்டும், எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும், ஒரே குரலில் ஓத வேண்டும், வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் ஒன்றாக இணைந்து கேட்க வேண்டும். அப்படி செய்கிறவைகள் எல்லாம் பித்அத்துல் ஹஸனாவிலே போய் சேர்கிறது. நன்மை பயக்கும் காரியங்களாக அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை, விளப்பமில்லாத குழப்பம். சிலாக்களுக்கு ஹதீஸ் தெரியும், ஹதீஸை விளங்க தெரியாது. அப்படி நாம் சொல்வதில்லை எங்களுக்கு ஹதீஸ் விளங்க தெரியும் என்று. நாங்கள் சொல்வது இமாம்கள் தான் ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல தகுதியானவர்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல தகுதியானவர்கள். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மேலோட்டமான விளக்கத்தை மட்டும் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அவன் செல்கின்ற இடம் எங்கு தெரியுமா? நரகலோகம். குர்ஆன பின்பற்றி நரகத்துக்கு போறான். எவ்வளவு பெரிய அபாக்கியம்! யுலில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. குர்ஆனை கொண்டு அதிகமான மனிதர்கள் வழிகட்டு போவார்கள். சொல்வது யாரு? அல்லாஹ் தஆலா. குர்ஆனை கொண்டு வழிகட்டு போவானா? குர்ஆனை கொண்டு வழிகட்டு போவான். குர்ஆனுக்கு எப்படி விளக்கம் சொல்லணும் அப்படி விளக்கம் சொல்லாவிட்டால் அவன் வழிகட்டு போவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹு லஹு லஹ்ருன் வ பத்னுன். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், லஹு லஹ்ருன் வ பத்னுன். வெளிரங்கமாக கருத்து சொல்வதாக இருந்தால் லுகத்தை மட்டும் படித்த ஒருவரை பற்றி கருத்து கேளுங்க, லஹு லஹ்ருன் வ பத்னுன் என்ன அர்த்தம் கேளுங்க. அவங்க சொல்லுவாரு, அவனுக்கு முதுகும் இருக்கிறது வயிறும் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொன்னார்கள்? குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது அந்த குர்ஆனுக்கு வெளிரங்கமான கருத்தும் இருக்கிறது, உள்ரங்கமான கருத்தும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிராயிஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை யாரும் குர்ஆனிலே நுழைத்தால், குர்ஆனுக்கு சொந்த அபிப்பிராயத்துக்கு விளக்கம் சொன்னால் அவன் செல்லுகின்ற இடம் நரகலோகம் என்று சொன்னார்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரும் குர்ஆனுக்கு சொந்த விளக்கம் அபிப்பிராயம் சொல்ல கூடவே கூடாது. நாம் இமாம்களை பின்பற்றி நம்முடைய முன்னோர்களை பின்பற்றி அந்த விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் தப்சீர்களிலே, அதை பார்த்துத்தான் விளக்கம் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையிலே எத்தனையோ பெயர் அதிகமான கொள்கைவாதிகள் எல்லாம் குர்ஆனுக்கு ஆழமான கருத்தை பார்ப்பதில்லை, தண்ணீருக்கு மேலால் நீச்சல் அடிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் தண்ணிக்கு உள்ளே குளியோடினார்கள். தண்ணிக்கு உள்ளே போகிறவனுக்கும் மேலால் போகிறவனுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அந்த மகான்கள் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதித்தார். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் உறுதி வரும் வரையும் அல்லாஹ்வை வணங்கு என்று அல்லாஹ் ஆணையிட்டானால் குர்ஆனிலே. இந்த ஆயத்துக்கு சில மோட்டு சாமிகள் விளக்கம் சொல்கிறார்கள், உறுதி வந்தால் தொழ தேவையில்லை,
அப்படி உலகத்திலே சில சேகுமார்கள் இருந்தார்கள். சமூகத்தை வழிகெடுத்திக் கொண்டு தன்னுடைய வயிற்றை உலகத்திலே வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் சிலர். அப்படி ஒன்றுமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். மௌத் வரைக்கும் தொழுதார்கள். ஒவ்வொரு நபரும் மரணம் வரைக்கும் தொழுதே ஆக வேண்டும். அப்படி என்றால் இந்த குர்ஆனுடைய கருத்து என்ன? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உறுதி வரும் வரை என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி சரியான உறுதி வந்தால் தொழ தேவையில்லை. வெளிரங்கமான கருத்து. ஆனால் சரியான கருத்தை இமாம்கள் தஃசீர்களிலே சொல்கிறார்கள். யகீன் என்றால் அல் மௌத், மௌத்து வரைக்கும் தொழுங்கள் என்பதுதான் அதனுடைய சரியான கருத்து. உள்ரங்கமான கருத்து. வெளிரங்கமான கருத்தை வைத்து இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, குர்ஆனை பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்றினால் நீங்கள் வழிகேட்டிலே போய் மாட்டிக்கொள்வீர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொன்னார், வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை நான் உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறேன். ஒரு மனிதன் இரவான பொழுது தன்னுடைய ஆடையெல்லாம் கழட்டி கொண்டு நிர்வாணமாக பாதையிலே போகிறான். இருட்டில விளங்கிட்டு யாரோ ஒருத்தன் போறான், நிர்வாணமாக போறான். என்னப்பா நிர்வாணமாக போறாய், ஹராம், ஏன் இப்படி செய்கிறாய்? போறது உனக்கு தெரியாதா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை நான் உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கிறேன். இரவு ஆடை, அந்த ஆடை எனக்கு போதும் என்று சொன்னான். அப்ப வெளிரங்கமான கருத்து சரிதானே. இன்னொருவன் சொன்னான், கல்யாணம் முடிச்சு நிர்வாணமாக வழியில போறான். என்னப்பா இப்படி செய்கிறாய், ஹராமே. அவன் சொன்னான், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அத்துல் லிபாசுன் லஹுன்ன. மனைவிமார்கள் கணவன்மாருக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை, அதனால நான் இப்படி போறேன் என்று சொன்னான். ஏற்றுக்கொள்ளேலுமா? வெளிரங்கமான கருத்தை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒரு மனிதன் கொடுத்தான் என்று சொன்னால் அவன் லலாலத்திலே போய் மாட்டிக்கொள்வான். குர்ஆனுக்கு யாரு விளக்கம் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொன்ன விளக்கத்தை நாம் பின்பற்றி போக வேண்டும். ஹதீஸுக்கு யாரு விளக்கம் சொல்ல தகுதியோ அந்த மகான்கள் சொன்ன விளக்கத்தை வைத்து நாங்கள் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். பொதுவாக இவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை செய்தால் அவன் விதத்தை செஞ்சு விட்டான். அப்படித்தான் இவங்க கிளாஸ்ல போதிக்கிறாங்க. ஆனா கிளாஸுக்கு போயிட்டு வரவங்க எங்ககிட்ட தான் வருது. எங்ககிட்ட வந்து சொல்றது, நாங்க கிளாஸுக்கு போனோம், எங்களுக்கு இப்படி சொல்லி தந்தாங்க, எங்களுக்கு அப்படி சொல்லி தந்தாங்க. பாவம், என்ன பாவம் பண்றான்? அவங்க இப்படி சட்டம் பேசி பேசி கடைசியில ரசூலுல்லாஹ்வை, அவங்களோட குடும்பத்தை, சஹாபாக்களை, யாராவது என்னுடைய சஹாபாக்களை நோவினை செய்தால் அவன் என்னை நோவினை செய்கிறான். மன் ஆதாஹும் ஃபக்கது ஆதானி. என்ற சஹாபாக்களை யாராவது தரம் குறைச்சி பேசி அவர்களை மன புண்படுத்தினால் அந்த மனிதன் என்னை நோவினை செய்கிறான். வமன் ஆதானி ஃபக்கது ஆதல்லாஹ். என்னை நோவினை செய்கிற மனிதன் அல்லாஹ்வை நோவினை செய்கிறான் என்று சொன்னார்கள் உத்தம தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் பறிபோய்விடும். சாதாரண உலமாக்களை, ஒரு சுன்னத் ஜமாஅத் உலமாவை ஒரு மனிதன் தரக்குறைவாக கருதினால் அந்த மனிதனுடைய ஈமான் கடைசி நேரத்தில் பிடுங்கப்படும். அவனுக்கு ஏற்படும் என்று சொல்லி எழுதுகிறார்கள். ஹுஸ்னுல் காத்திமா, சூஉல் காத்திமா. ஜலாலியா ராத்திபு ஓதும் பொழுது கடைசியிலே நாங்க ஹுஸ்னுல் காத்திமாவை கேட்கிறோம். நல்ல முடிவு, கலிமாவோடு ரூஹு பிரிவது. அதுக்கு மாற்றம் என்ன தெரியுமா? சூஉல் காத்திமா. கலிமா வராது, சும்மா உலத்துவான், அப்படியே ரூஹு போகும். அந்த நிலை யாருக்கு வரும் என்றால், ஒரு தரமான ஒரு உலமாவை தரம் குறைத்து பேசுகிறவனுக்கு இந்த நிலை ஏற்படும் என்று சொல்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அப்படி என்றால் இந்த உலமாக்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த சஹாபாக்களை எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் 20 ரக்காத்துக்கு விரோதம் பேசுகிறார்களோ, ஜமாஅத்தாக தொழுவதை செய்வது செய்யாமல் இருப்பது இரண்டாவது, அதை விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறார்களோ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவைத்தான் அவர்கள் தூக்குகிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சரி, எப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத
விஷயங்களை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே செய்தார்கள். அப்படி நூற்றுக்கணக்கான ஹதீசுகளை ஆதாரத்துக்கு நாங்கள் கொண்டு வரலாம். அப்படி செய்தவர்களை ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் என்னப்பா நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு இஸ்லாத்தை பின்பற்றீங்க, பித்அத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கண்டித்து பேசினாங்களா? தவறு நடந்தா அப்படி செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க தான். ஆனால் யாரும் எந்த சஹாபியையும் நீ அப்படி ஓதினாய் இப்படி ஓதினாய் அப்படி திக்ர் வச்சாய் இப்படி அப்படி கண்டித்தது கிடையாது. ஒரு சஹாபி தொழுகையில வந்து சேருகிறார். அவர் வரும்போது தொழுகை தப்பிவிடும் போல் இருந்தது. ருக்குல இருந்து இமாம் தலையை உயர்த்த முன்னால் அவர் சேர வேண்டும். அவர் வந்து சேர்ந்தார். அவருக்கு தொழுகை கிடைத்தது. தொழுகை கிடைத்த ஆனந்தத்திலே அந்த சஹாபி அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ என்று அல்லாஹ்வை பாராட்டினார். பாராட்டி விட்டு தொடர்ந்து அவர் தொழுதார். தொழுது முடிந்த பின்னால் அப்படி பாராட்டி விட்டு தொழணும் என்று எந்த ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் செய்யவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை, ரசூலுல்லாஹ் ஏவவும் இல்லை. அவராக அல்லாஹ்வை புகழ்ந்தார். அல்லாஹ்வை புகழ்ந்து போட்டு தொழுகை அவர் தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார். இமாமுக்கு பின்னால தொழுது முடிஞ்சாச்சு. ரசூலுல்லாஹ் பின்னுக்கு திரும்பி நிற்கிறாங்க. திரும்பி நின்று கேட்கிறாங்க, மன் தகல்லம ஹாதிஹில் கலிமாத், யாரு அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்தார்கள்? ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ, அப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தாரே ஒருவர், அவர் யார்? அந்த சஹாபி பயந்தார். சொல்ல வேணாத ஒன்று சொல்லிட்டேனா, சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லிட்டேனா? எனக்கு அப்படி சொல்ல சொல்லி யாரும் சொல்லித் தரலையே. ரசூலுல்லாஹ் சொல்லாம நான் எப்படி செய்தேன்? நான் செய்தது தப்பு, நான் செய்தது தவறு. அவர் நடுங்கிறார், அவர் பயப்படுகிறார், தெரியாத மாதிரி இருக்கிறார். எல்லாரையும் முன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் தகல்லம ஹாதிஹில் கலிமாத், பேசாமல் இருக்கிறார். திரும்ப ரசூலுல்லாஹ் எடுத்துக் கொடுக்கிறார்கள். தப்பாக ஒன்றும் சொல்லவில்லை, தவறாக ஒன்றும் சொல்லவில்லை. ஹம்தன் கஸீரன், அதிகமான புகழ். ஹம்தன் இவ்வளவு அவ்வளவு என்று இல்லை, அதிகம் அதிகமான புகழ். ஹம்தன் கஸீரன் தய்யிபன், பலமான புகழ். முபாரக்கன், பரக்கத்தான புகழ். எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னாரே. அவர் ஒரு தப்பும் செய்யவில்லை, அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் சொன்னது நல்லதுதான், பயப்பட வேண்டாம். சொல்லுங்கள் யார்? சாபி நான் நாயகம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? 30 சொச்சம் மலக்குகள் இங்கே இருக்கிறார்கள், நான் காண்கிறேன். அந்த சவாபை கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார்கள். அவங்க பிதுஅத்தா செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியா செஞ்சாங்க? ஒரு ஆதாரமும் இல்லை, அவராக நினைத்து செய்தார். நாங்கள் எல்லோருமே விளங்கி வைக்கிற ஒரு வரலாறு என்ன தெரியுமா? உலகத்திலே நபிமார்களுக்கு அடுத்ததாக சிரேஷ்டமான ஒரு மாமனிதர் யார்? அப்படி நாம் ஒரு தெரிவு செய்து பார்ப்போம் என்றால் ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சுலபமாக பதில் தருகிறார்கள். ஹைருன் நாசி பஅதல் அன்பியா, மனிதர்களிலே அன்பியாக்கள் நபிமார்களுக்கு பின்னால் மனிதர் ஹைருல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களில் மிக மிக சிரேஷ்டமானவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு சொன்னாங்க? மனிதர்களுக்கு தலைவராக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அஃலலுல் ஹல்க், அவங்களை விட உயர்ந்த ஒரு படைப்பு இல்லை. அப்படியான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர்ந்தவன் மனிதன். அந்த மனிதர்களில் நபிமார்களுக்கு பின்னால் அடுத்த தரஜா அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரன். இஸ்லாத்தை தழுவிய பின்னால் பணத்தை எல்லாம் வாரி 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 தீனுக்காக கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள், சஹாபாக்களுக்காக கொடுத்தார்கள். கொடுத்து 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 ஏழையாகி போனார்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். மஸ்ஜிது நபவியிலே போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிவிட்டு அங்கு ஒரு கிதாபு எல்லாட கையிலே வீக்கும். அந்த கிதாபை பார்த்து வழிகாட்டிகள் ஆகிய நாங்கள் பின்னால் வருவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொடுப்போம். உள்ளே சலாம் சொல்லிக் கொடுத்தால் அங்குள்ள அதிகாரிகள் விரட்டுவார்கள். வெளியே வந்து நிம்மதியான ஒரு இடத்திலே இருந்து அபூபக்கர் நாயகத்துக்கு சலாம் சொல்லும் பொழுது அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் சொல்லி சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது
எல்லா ஹாஜிமாரும் அழுவார்கள். நீங்கள் அபூபக்கர் நாயகமே, நீங்கள் உங்களுடைய எல்லா சொத்துகளையும் தீனுக்காக கொடுத்து கொடுத்து கடைசியிலே உங்களுக்கு மீதமானது ஒரே ஒரு ஜுப்பா தான். ஒரு ஜுப்பாவோடு காலத்தை கழித்தார்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜுப்பாவை கழுகி காய வைத்து திரும்ப உடுத்துக் கொள்வார்கள். அப்படி வாழ்ந்தார்கள். ஒரு காலத்திலே நடமாடும் ஒரு மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா, அபூபக்கரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியான அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய உடுப்ப கழுவி காய போட்டாங்க. அது காஞ்ச கூட உடுத்துக்கொண்டு வரைக்கிறாங்க. வாங்கி சொல்லிச்சு காஞ்ச போதாது, இன்னும் கொஞ்சம் காய வைக்கிறாங்க, ஆட்டுறாங்க. அப்படி காய வைக்கிறாங்க. காய வச்சு உடுத்துக்கொண்டு அவசரமாக வாராங்க. ரசூலுல்லாஹ் ருக்குல வைக்கிறாங்க. தலையை உயர்த்தினால் முதல் ரக்காத்து தனக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆரம்பத்திலே தொழுகையிலே ஜமாத்திலே இவ்வளவு நாளும் தொழுது எனக்கு சந்தர்ப்பம் தப்ப போகிறது. ஆனால் கிட்ட வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் தலையை இதுவரைக்கும் உயர்த்தல்ல, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கிட்ட வந்துட்டாங்க, சப்ல நின்றாங்க. உடனே தக்பீர கட்டினாங்க, சேர்ந்து கொண்டாங்க. அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ருக்குவிலே இருக்கிற ரசூலுல்லாஹ் இடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்ல சொன்னான். நீங்க இப்ப ருக்குல இருந்து எழும்ப போறீங்களே, எழும்பும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படி சொல்லிக்கொண்டு நீங்க எழும்போணும் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இதுவரை அந்த நிமிஷம் வரை தொழுகையில் அல்லாஹு அக்பர் மாத்திரம்தான். எல்லா கட்டங்களிலும் ருக்குவிலே இருந்து சுஜூது போவது, சுஜூதிலே இருந்து ருக்குவுக்கு வருவது, நிலையிலே இருந்து சுஜூ, எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு அக்பர் இப்பொழுது இருப்பது போன்றுதான். ஆனா ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும் பொழுதும் அல்லாஹு அக்பர் தான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. அந்த நிமிஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிக் கொண்டு எழுப்பினார்கள், சமிய அல்லாஹு லிமன் ஹமிதஹு. அதனால வக்ஃப் சஜி ஹமீதா என்று சொல்கிறோம். அப்படியே அதனுடைய கருத்து என்ன? சமிய அல்லாஹ், அல்லாஹு சமிய என்று சொன்னால் செவிமடுத்தான், அல்லாஹு தஆலா செவிமடுத்தான். லிமன் ஹமிதஹு, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், செவிமடுத்தான் என்று சொல்லிக் கொண்டு எழும்புமாறு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டு எழும்பினார்கள். அந்த ஹூ லிமன் ஹமிதஹு, அந்த ஹூ யாரை பார்த்து மீளுகிறது? மௌலைமார்களுக்கு தெரியும், இலக்கண சட்டத்திலே ஒரு அப்படி அது போய் அவன் புகழ்ந்ததை, யாரு புகழ்ந்ததை, அது யார்? அந்த ஹூ யாரை பார்த்து மீளுகிறது தெரியுமா? அபூபக்கர் நாயகத்தை. உலகத்திலே உள்ள கோடான கோடி முஸ்லிம்கள் தொழுகிறார்கள். தொழுகிறவர்கள் எல்லாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா செல்கிறார்கள். எது வரைக்கும்? கியாமம் வரைக்கும். கியாமம் வரைக்குமே சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்கிற அத்தனை தொழுகையாளிகளும் என்ன சொல்கிறார்கள்? அபூபக்கர் நாயகம் அல்லாஹ்வை புகழ்ந்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இதைத்தான் சொல்கிறார்கள். பெரியார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறவர்கள் வஹாபிகள், அவர்களும் கூட சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்றுதான் சொல்கிறார்கள். தொழுகை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள ஒரு சம்பாஷணை, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு. நேரடி தொடர்புக்குள்ளே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அபூபக்கர் நாயகத்தை கொண்டு வந்து நுழைத்தது யார்? அல்லாஹு தஆலா தான் கொண்டு வந்து நுழைத்தான், வேறு யாரும் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்வது இல்லை. அப்படி என்றால் பெரியார்கள் தேவையா இல்லையா? எந்த முடிவுக்கு வரப்போறீர்கள்? ஆகவே ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியவர்கள் முஹத்திஸீன்கள்.
குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியவர்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இந்த ஹதீஸையும் குர்ஆனையும் ஒன்றாக சேர்த்து ஷரியாவுடைய சட்டத்தை எங்களுக்கு தந்தவர்கள் ஷரியாவுடைய இமாம்கள். அபூ ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற 4 இமாம்கள். அவர்களை தொடர்ந்து இன்னும் எத்தனையோ இமாம்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தார். அவர்கள் உலகத்திலே அந்த சேவைக்காக வேண்டி அல்லாஹ் பிறக்க வைத்தான். வாழும் காலமெல்லாம் ஒரு செம்பு சரத்தை கூட யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே அந்த மகான்கள் வாழ்ந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை தான் நம்மிலே அதிகமானவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கைரோவிலே சிட்டியிலே ஷாஃபி இமாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பகுதிக்கெல்லாம் அவங்களோட பேரு தான் சூட்டப்பட்டிருக்கிறது. பாதைக்கு பேர் ஷாஃபி இமாமுடைய பெயர். அங்குள்ள ஒரு ஆஸ்பத்திரி எடுத்தால் ஷாஃபி இமாமுடைய பெயர், எல்லாம் அவருடைய பெயர். அந்த பகுதியை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆத்மீக அரசராக இருந்து ஷாஃபி இமாம் ஆளுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு சொன்னார்கள். ஆலிமு குரைஷ் யம்லவு திபாக்கல் அர்லி இல்மா, குரைஷி குலத்தில் ஒரு ஆலிம் தோன்றுவார். அந்த ஆலிம் இந்த உலகத்தை அறிவினால் பரத்துவார் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முன்னறிவிப்பு ஷாஃபி இமாமை பற்றி சொல்லப்பட்டது என்று எல்லா இமாம்களும் ஏகோபித்து சொல்கிறார்கள் என்றால் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு மகான். அவர்களுடைய ஜியாரத்துக்கு போனோம். எங்களோடு வந்தார்கள் அல் அஸ்ஹர் கைரோ யூனிவர்சிட்டியில படிக்கிற சில மாணவர்கள். எங்களோடு வரும்பொழுது அதிலே நியாஸ் மௌலவியுடைய மகனும் எங்களோட இருந்தார். அவர் இப்பொழுது ஓதி முடிஞ்சு வந்திருக்கிறார். அப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஷாஃபி இமாமை பற்றி அங்கு நாங்கள் ஜியாரத்து செய்து அவங்களோட பெருமை உயர்வெல்லாம் கதைக்கும் பொழுது அந்த மாணவர்கள் சொன்னார்கள், இன்றும் கூட இப்பொழுதும் கூட ஷாஃபி சட்டங்களில் நமக்கு ஏதாவது விளங்காது பெரிய ஒரு திண்டாட்டம் ஏற்படும் என்று சொன்னார். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஷாஃபி இமாமுடைய கபருக்கு வருவோம். அவர்களுக்கு முன்னால 2 ரக்காத்து தொழுவோம். அவங்கட காலடியில கிதாபை புரட்டுவோம். பார்த்தால் உடனே விளங்கிவிடும். யாரும் அப்படி விளங்க இல்லை என்று இதுவரை சொன்னதை நாங்கள் காதால் கேட்டதே இல்லை. அப்படி ஷாஃபி இமாம் அவர்கள் இன்றும் கூட மறைந்து வாழ்ந்தாலும் சில மனிதர்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மகான்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று நடக்கத்தான் உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். இடையிலே வந்த யாரோ தலைவர்கள் பண்டி இறைச்சத்தான் தின்ன வேணும், மற்றதை தின்னுங்கன்னு சொல்ற அளவுக்கு குர்ஆன விளங்க தெரியாத அவர்களுக்கு பின்னால் நாங்கள் போனால் எங்களுக்கு எது என்ன ஆகும்? ஆகவே தயவு செய்து நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் இமாம்கள் வழிமாறுகள் குதுபுமார்கள் சங்கிலி தொடரிலே வந்தார்கள். அந்த வழியிலே செல்ல வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுத்து, யா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பராத்துடைய இரவை உன்னுடைய அடியார்களாகிய நாங்கள் வசதியான இடங்களில் எல்லோரும் ஒன்றாக கூடி உன்னுடைய குர்ஆனிலே நீ அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு பாராட்டி சொல்லப்பட்ட சூரா யாசீனை ஓதி, யாசீன் சூரா ஓதி கேட்கிற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் ஓதி நாம் இறைஞ்சுவோம். யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய கோரிக்கையையும் அந்த பொன்னான இரவில் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحابه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر
الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه وسلم اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدت وارزقنا شفاعته وعوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. الصلاة سنة الجمعة رحمكم الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. معاشر المسلمين رحمكم الله، روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب وقد له أنصتوا رحمكم الله. يغفر الله لنا ولكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான ஜனங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனை பயந்து கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுள்ளமானதாக புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் குத்பா பிரசங்கத்துக்காக மிம்பரில் ஏறிவிட்டாரே, ஆனால் எவனொருவன் தன் தோழனை பார்த்து பேசாதே என்று சொன்னாலும் கூட குத்பாவின் பலனை இழந்தவனாக ஆகிவிட்டான் என்பதாக. ஆகவே குத்பா ஓதும் போது பேசுவதை தவிர்த்து குத்பாவை கால் சாய்த்து கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. اللهم صل على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل وسلم وبارك عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة. حي على الصلاة. لا حول ولا قوة. حي على الفلاح. لا حول ولا قوة. حي على الفلاح. لا حول ولا قوة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. صلى الله عليه وسلم. الصلاة والسلام. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. الحمد لله الملك العلام الكثير المنعم ذي الكرم والجود والجلال والإكرام الذي عم جميع الأنام والذي هدانا إلى الإسلام. أحمده سبحانه وتعالى حمدا لا يحصى نهاية. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله. التقوى تنجيكم من عذاب الله. قال الله تبارك وتعالى حامين والكتاب المبين
إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم إنا أنزلناه في ليلة مباركة هي ليلة القدر أو ليلة النصف من شعبان فيها يفرق كل أمر حكيم محكم من الأرزاق والآجال وغيرهما قول إكرمة رضي الله عنه إن ليلة النصف من شعبان لها ثلاثة أسماء الليلة المباركة وليلة البراءة وليلة الرحمة ومنها نزول الرحمة فيها لما في الحديث إن الله يرحم أمتي هذه الليلة بعدد شعر أغنام بني كلب ومنها حصول المغفرة فيها لما في الحديث إن الله تعالى يغفر لجميع المسلمين في تلك الليلة جعلنا الله وإياكم من الفائزين إن أحسن الكلام وأوضح البيان كلام ربنا العلام فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون وقال عز من قائل عليم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم جعلنا الله وإياكم من الفائزين بارك الله لنا ولكم بالقرآن العليم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم قديم ملك رب رؤوف رحيم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على محمد وعلى آله ما اتصلت عين بنظر أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما بدأ فيه بنفسه تعليما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم ارلان الخلفاء الراشدين أمير المؤمنين إمام المتقين سيدنا أبي بكر الصديق وعن أمير المؤمنين إمام الأجلين سيدنا عمر بن الخطاب وعن أمير المؤمنين إمام الأكرمين سيدنا عثمان بن عفان وعن أمير المؤمنين إمام الأشجعين سيدنا علي بن أبي طالب وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات أمهات المؤمنين وعن التابعين والتابعي التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم احفظ الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم انصر من نصر دين
دين محمد صلى الله عليه وسلم اللهم اهدل من هدل دين محمد صلى الله عليه وسلم اللهم اهلك الكفرة واليهود والنصارى والمشركين الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك اللهم شتت شملهم اللهم فرق جمعهم اللهم اقل عددهم اللهم دمر ديارهم اللهم خالف بين كلمتهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار اللهم لا تجعلنا بدعة بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا إلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله تعالى يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في الملأ صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.